ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் சேவா அமைப்புகளின் தமிழ்நாடு சென்னை மெட்ரோ தெற்கு, சென்னை மெட்ரோ தென்கிழக்கு மற்றும் சென்னை மெட்ரோ கிழக்கு கடற்கரை மாவட்டங்களின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எங்கள் அன்புக்குரிய பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் எங்கள் அன்பான மற்றும் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். அற்புதங்கள் அவரது அழைப்பு அட்டைகளாக செயல்படுகின்றன என்பதை சுவாமி அடிக்கடி கூறியுள்ளார். நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த வாழ்க்கையிலும் நம் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையிலும் இது போன்ற அற்புதங்களை சந்தித்திருக்கலாம். இந்த அற்புதங்கள் சுவாமி நம்மோடும் நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த தெய்வீக வெளிப்பாடுகள் ஒருவரின் தனிப்பட்ட மாற்றத்திற்கு தாங்கள் வெறும் கருவிகள் மட்டுமே என்றும், அதே நேரத்தில் இச்செயல்களின் உண்மையான கர்த்தா பகவானே என்பதை உணரவும் பர்த்தி யாத்ராவானது வழிவகுக்கிறது. அவருடைய மகத்துவத்தில் களி கூறவும், ஆழ்ந்திருக்கவும் அல்லது ஆனந்தத்தில் இருக்கவும், அவருடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் தருணங்களை பொக்கிஷமாக கருதவும் இந்த யாத்திரை ஒரு தெய்வீக வாய்ப்பை வழங்குகிறது. எங்களது தீவிர முயற்சியில் இந்த மண்ணில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நடந்த ஒரு சாய் மகிமாவின் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை தேர்ந்தெடுத்து அந்த சாரத்தை ஒரு நாடகமாக மாற்றியுள்ளோம். இந்த உண்மை நிகழ்வு தபோவனம் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதை அவருடைய தெய்வீக சந்நிதியில் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் சாய்ராம். पुत्र वीर पराक्रम अंड सरासर अतल वितल सुतल तलादल महादल रसदल पादाल लोक न्यायाधिपति देव श्री यमधर्म राजा पराग पराग पराग. சித்திரகுப்தரே, இப்போதெல்லாம் பூலோகத்தில் ஆயுட்காலம் முடிந்து இந்த யமலோகத்திற்கு வருகின்ற மனிதர்களில் சொர்க்கத்திற்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் நரகத்திற்கு செல்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? தர்மராஜா, இப்போதெல்லாம் மனிதர்கள் நல்லவர்களாக மனம் மாறி அன்பும் கருணையும் உடையவர்களாக இருப்பதால் அவர்கள் கர்ம கணக்கிலும் நல்ல மாற்றம் ஏற்பட்டு சொர்க்கத்திற்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. நம் நரகத்திற்கு வரவோ குறைந்து விட்டது. அப்படியா? எவ்வாறு மனிதர்கள் இப்படி மாறினார்கள்? யார் இவர்களை மாற்றியது? பிரபு, பூலோகத்தில் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள்தான் இந்த அற்புதத்தை செய்து வருகின்றார். மனித மனங்களிலே அன்பை பரவச் செய்து அதன் மூலம் அவர்களிடத்திலே நல்ல மனமாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் நல்லவர்களாக வாழும்படி செய்கிறார். ஆஹா, அப்படியா? பகவான் பாபா இந்த அற்புதத்தை எவ்வாறு நிகழ்த்துகிறார் என்பதை நேரில் பார்க்க விரும்புகிறேன் சித்திரகுப்தரே. தர்மராஜா, இன்று பூலோகத்தில் ஒரு மருத்துவமனையில் முக்கியமான அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறது. அதை செய்கின்ற மருத்துவர்கள் தங்கள் அறிவாலும் திறமையாலும் அதை தாங்களே செய்துவிட்டதாக இருமாப்புடன் பெருமை பேசும்போது அவர்கள் அகந்தையை போக்கி அந்த மருத்துவர்களிடத்திலே பகவான் பாபா மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இந்த சாயி மகிமாவை பகவான் பாபா எப்படி நிகழ்த்துகிறார் என்பதை நாம் நேரில் சென்று பார்க்கலாமா? நிச்சயமாக செல்வோம் சித்திரகுப்தரே. வாருங்கள், இப்போதே செல்வோம். டாக்டர், நான் சிவராம்.
எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சத்யா பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான் டாக்டர். தயவு செஞ்சு அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க டாக்டர். Take him to the ICU immediately. Doctor, I am Balveer Singh. We are close friends. Satya is special for us. அவனுக்கு 27 வயசு தான் ஆகுது. அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது டாக்டர். டாக்டர் சாப், நான் கபீர். சத்யாவுக்கு அம்மா அப்பா இல்ல, நண்பர்களான நாங்க தான் அவனுக்கு எல்லாம். Friends, I am Dr. David in the hospital at MD. This is Dr. John. Patient உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அவரோட blood relations யாரும் வரலையா? இல்ல டாக்டர் சாப், சொந்தத்திற்கும் மேலான நண்பர்கள் நாங்க இருக்கோம். ஓகே, நாங்க பேஷண்ட்டை செக்அப் பண்ணிட்டு வந்து சொல்றோம். டாக்டர், சத்யாக்கு என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ், நானும் டாக்டர் ஜானும் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணோம். வி ஹவ் டேக்கன் அன் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆல்சோ. அவருக்கு பிரெயின் ஹேமரேஜ் ஆயிருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். இட் மே காஸ் ஆல் த பிரெயின் ஆக்டிவிட்டி டு ஸ்டாப். ஃபர்தராக டயக்னோஸ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணணும்னா உடனே பண்ணியாகணும். இல்லைன்னா தட் மே லீட் டு பிரெயின் டெத். ஓ சாய்ராம், சத்யாவுக்கு பிரெயின் ஹேமரேஜ் ஆயிருக்கா? அவனோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணிட்டா காப்பாற்றிடலாம். இட் இஸ் கோயிங் டு பி a மேஜர் அண்ட் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. யூ ஆர் கம் டு த ரைட் பிளேஸ். ஏன்னா we are the best experts in this field. Our hospital is equipped to handle such critical cases. பணம் நிறைய செலவாகும். நீங்கள் போய் அட்வான்ஸாக ஒரு 10 lakhs பணத்தை கட்டிட்டு வாங்க, நான் ஆப்ரேஷன் வேண்டிய ஏற்பாடு பண்ணுறேன். கைண்ட்லி எக்ஸ்கியூசஸ் டாக்டர். எங்க கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. நாங்க சாதாரண ஜனங்க, பணக்காரங்க இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஹாஸ்பிட்டலை சேரிட்டிக்கு நடத்தல. பணம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாது. டாக்டர் சாப், அப்படி சொல்லாதீங்க. சத்யா பிழைக்கணும், அவன் உயிர் வாழணும். நீங்க தான் அவனை காப்பாற்றணும் டாக்டர். நோ, நீங்கள் எமோஷனில் பேசுகிறீங்க, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்கள் பணத்தை கட்டினாதான் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், உங்கள் ஃப்ரெண்டையும் காப்பாற்ற முடியும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். டாக்டர், கொஞ்சம் உடனே ஐசியூக்கு வாங்க ப்ளீஸ். டாக்டர், பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? டாக்டர், எங்களுடைய குடும்ப சொத்தா ஒரு சின்ன நிலம் கிராமத்தில் இருக்கு. அதை விற்று கிடைக்கிற பணத்தை அப்படியே வந்து கொடுத்துடுறேன் டாக்டர். நிச்சயமா வந்து கொடுத்துடுறேன் டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது சத்யாவை காப்பாத்திடுங்க டாக்டர். டாக்டர், இந்த பல்வீர் சிங் சொல்ல தவற மாட்டான். எப்படியாவது பணம் புரட்டி கொண்டு வரும். நீங்க சத்யாவின் உயிரை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் சாப், என் குடும்பத்துக்கு சோறு போடுறதே நான் நடத்துற டீ ஸ்டால் தான். அதை இப்பவே வித்து உங்களுக்கு கொடுத்துடுறேன். சத்யாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். So strange. How are you prepared to give up everything for your friend? Who is he? நீங்க ஏன் அவரை இவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க? டாக்டர், எங்களுடைய நட்பு சாதாரண நட்பு இல்ல. திஸ் இஸ் லவ் ஆஃப் த சோல். இட் ஸ்பீக்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். டாக்டர், என்னோட முன் கோபத்தினால நான் எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சேன். என்னை பெத்தவங்க கூட என்னை விட்டு விலகிட்டாங்க. அதனால நான் பஞ்சாப்ல இருந்து இங்க வந்துட்டேன். எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்போ என்னோட கோவத்தை பொருட்படுத்தாம
என்னை ஏத்துக்கிட்டு அன்பு காட்டினான் சத்யா. இட் வாஸ் அன்கண்டிஷனல் லவ். அந்த கலங்கமில்லாத அன்பு தான் என்ன ஒரு உண்மையான சீக்கியனா மாத்திருக்கு டாக்டர். டாக்டர் சாப், நான் ஒரு மிருகமா வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய தவறுகளை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட குடும்பத்துல உள்ளவங்க கூட என்னை கண்டு பயப்படுவாங்க. என்னோட முரட்டுத்தனத்தால நிறைய விரோதிகளை சம்பாதிச்சேன். வாழ்க்கையில முன்னேற முடியாம தவிச்சேன். அப்பதான் பாய்னு என்ன அன்போட கூப்பிட்டு அரவணைச்சான் சத்யா. மத்தவங்கள போல அவன் எனக்கு எந்த அறிவுரையும் சொல்லல. ஆனா தன்னுடைய நடத்தையாலும் அன்பாலும் என்கிட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்தினான் சத்யா. அவனோட அன்பு தான் என்ன ஒரு நல்ல முஸ்லிமா வாழ கத்து கொடுத்திருக்கு. எங்களுக்குள்ள மதத்தினால வித்தியாசம் வந்துடாம சத்யா தான் வழி நடத்தினான். இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே மதம், அதுதான் அன்பு மதம். த ரிலிஜன் ஆஃப் லவ்னு சத்யா புரிய வச்சான். ட்ரூ. நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். நான் மட்டும் செல்ஃபிஷா இருந்தா நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியனே கிடையாது. பணத்தை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உடனே ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடு பண்றேன். யூ கண்டினியூ வித் யுவர் பிரேயர்ஸ். நானும் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். பிரெயின் ஹேமரேஜ்னால பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்பப்போ நினைவு வந்து போகும். அப்படி பேஷண்ட்டுக்கு சுயநினைவு வந்தப்பதான் டியூட்டி டாக்டர் எங்களை உள்ள கூப்பிட்டாரு. நாங்க உள்ள போனதும் சத்யா எங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், எனக்கு பிரெயின் டெத் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பேசினதை நானும் கேட்டேன். அதுக்காக நான் கலங்கல. எதுவானாலும் பகவான் சங்கல்பப்படிதான் நடக்கும். ஆனா அப்படி பிரெயின் டெத் ஆச்சுன்னா என்னோட ஆர்கன்ஸ் நல்ல நிலையில இருக்கப்பவே அவசர தேவை இருக்கிற ஏழை நோயாளிகளுக்கு பணமே வாங்காம கொடுத்துருங்க டாக்டர். இதுல இருந்து அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயே நீங்க பணம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த ஆபரேஷனை உடனே செஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே டாக்டர் ஜான், பேஷண்ட்டை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அனஸ்தெட்டிஸ்ட் வந்தாச்சா? லெட் அஸ் கெட் ரெடி ப்ளீஸ். एक ओंकार सतनाम करता पूरक निरपार निर्वैर अकाल मूरत. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ரேஷன் இஸ் ஓவர். பேஷண்ட்டை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் வச்சுருக்கோம். கண்டிஷனையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் 24 hours தாண்டினா தான் எதுவுமே சொல்ல முடியும். பணத்தை எதிர்பார்க்காம உடனே ஆபரேஷன் செஞ்சதுக்கு கோடான கோடி நன்றி டாக்டர். டாக்டர், பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதும் ஒவ்வொருத்தரும் தங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட ப்ரே பண்ணிக்க போவாங்க. ஆனா
அதுக்கும் முன்னாடி எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே தெய்வம் டாக்டர்ஸ் தான். சத்யாவோட உயிர் காப்பாத்தின நீங்க கடவுள் தான் டாக்டர். எங்க எஃபர்ட்ஸ், உங்களோட ப்ரேயர்ஸ், அஃப்கோர்ஸ் சத்யாவோட நல்ல மனசுதான் அவரை காப்பாத்திருக்கு. ஆனா ஆஸ் ஐ செட் ஏர்லியர், 24 hours தாண்டாதான் எதுவுமே சொல்ல முடியும். நீங்க இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. போயிட்டு நாளைக்கு வாங்க. டாக்டர் ஜான், இந்த ஆபரேஷனை ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனோட சக்சஸ் நாளைக்கு காத்தால பேஷண்ட் கண்ணு விழிச்சா தெரிஞ்சிடும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இது மட்டும் சக்சஸ் ஆயிட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இந்த சர்ஜரிய நாம 2 பேர் செஞ்சதால ஆஸ் டாக்டர்ஸ் நமக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ டெக்னிக் அடாப்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ண டாக்டர்ஸ் இந்தியாவிலே நாம 2 பேர் மட்டும்தான். எஸ், நாம எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்னு இந்த மெடிக்கல் வேர்ல்டே நம்மளை கொண்டாட போகுது. we can confidently say நமக்கு ஈக்குவல் இங்க யாருமே இல்லை. என்ன சித்திரகுப்தரே, ஏதோ அற்புதம், அதிசயம், மனம் மாற்றம் என்றெல்லாம் கூறினீர்கள். எதுவும் நடக்கவில்லையே. தர்மராஜா, பகவான் பாபாவின் லீலைகள் இனிதான் ஆரம்பம். வாங்க வாங்க உட்காருங்க. நானும் டாக்டர் ஜானும் இப்போதான் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிட்டு வரோம். ஹிஸ் வைட்டல்ஸ் ஆர் நார்மல் அண்ட் ஹீ இஸ் ஸ்லோலி ரீகெனிங் கான்ஷியஸ்னஸ். ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லலாம். இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். டாக்டர், எங்க வயித்துல பாலை வாத்தீங்க. டாக்டர், சீக்கிரமாவே பணத்தை ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கட்டிடும் டாக்டர். ஓகே, டூ இட் அட் தி ஏர்லியஸ்ட். சத்யாவுக்கு நடந்தது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன். இதை நாங்க ஒரு நியூ டெக்னிக் அடாப்ட் பண்ணி செஞ்சிருக்கோம். we are eager to showcase it to the world. எஸ், அதனால ஆபரேஷனை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நவ் ஆபரேஷன் இஸ் a சக்சஸ். மெடிக்கல் ஃபீல்டில் இது ஒரு மைல் ஸ்டோன். இதனால எங்க ஹாஸ்பிட்டல் இமேஜ் பல மடங்கு உயரப் போகுது. நாங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆக போறோம். டாக்டர், சத்யாவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? You see, I am leaving for the US tomorrow. திரும்பி வர 3 weeks ஆகும். பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பற்றியும் ரெகுலர் செக்கப் பற்றியும் டாக்டர் ஜான் உங்களுக்கு சொல்லுவார். நான் திரும்பி வந்ததும் பேஷண்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன். ஹலோ மிஸ்டர் சத்யா, how are you? How do you feel now? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். ஓ, தட்ஸ் குட். டாக்டர், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி என்னை நீங்கள் பிழைக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? ஹாஸ்பிட்டல் பில் கூட நான் இன்னும் செட்டில் பண்ணலை. கொஞ்சம் டைம் கொடுங்க டாக்டர். எப்படியாவது ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி கொடுத்துறேன் டாக்டர். மிஸ்டர் சத்யா, எங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டதால பல நாடுகள்லேருந்து எங்கள் திறமையை பாராட்டி எங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. சரி, வாங்க உங்கள் ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிடுறேன். கேன் ஐ see your latest reports please?
மிஸ்டர் சத்யா, உங்க ஓவரால் ஹெல்த் கண்டிஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மெடிசின்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டயட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வீல் ஹேவ் ஒன் மோர் ரிவ்யூ நெக்ஸ்ட் மந்த். பை த பை சத்யா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் உங்க லவ்வபிள் நேச்சரை பத்தி கேள்விப்பட்டேன். இந்த பியூர் லவ்ங்கிற மந்திரத்தை நீங்க யார்கிட்டேருந்து கத்துக்கிட்டீங்க சத்யா? டாக்டர், சத்யா ஒரு சாய் ஸ்டூடெண்ட். புட்டபர்த்தியில் இருக்கிற பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் மாணவன். Love is selflessness. Love is the essence of all religion. Start the day with love, spend the day with love, and end the day with love என்று வாழ்ந்து வருபவன் சத்யா. பகவான் பாபாவே இயேசு, அவரே கிருஷ்ணர், அவரே அல்லான்னு எங்களுக்கு புரிய வச்சவன் சத்யா. டாக்டர், 98 வருஷத்துக்கு முன்னாடி புட்டபர்த்தின்னு ஒரு குக் கிராமத்துல அன்புக்கான புரட்சி விதை விதைக்கப்பட்டது. அன்பு தெய்வமாக பகவான் பாபாவே புட்டபர்த்தியில் அவதரிச்சார். அந்த அன்பு ஊற்று பிரவாகமாக பெருகி இன்று அனைத்து உலகையும் வசப்படுத்தி விட்டது. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவே அந்த அன்பு சாகரம். டாக்டர், பகவான் பாபாவின் மெடிக்கல் சர்வீசஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும். மேல சொல்லுங்க சத்யா. எஸ் டாக்டர், தனி மனிதனிடம் நல்லதொரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வதே அவருடைய அவதார நோக்கமாகும். இதற்கு அவர் கையில் எடுத்திருக்கும் அஸ்திரம் அன்கண்டிஷனல் லவ், தன்னலமற்ற பிரதிபலனே எதிர்பாராத அன்பேயாகும். This is a spiritual revolution which has love as the only weapon. Swami says, love all, serve all, help ever, hurt never. அதுவே பாபாவின் தாரக மந்திரம். அன்பு மட்டுமே மனித மனங்களில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதே பகவான் பாபாவின் தெய்வீக வாக்கு. லவ் இஸ் கண்டேஜியஸ், வேகமாக பரவக்கூடியது. லவ் cannot be limited by religion என்பது பகவான் பாபாவின் அமுதமொழி. எஸ் சிவராம், அன்பு இருக்கிற இடத்துல வெறுப்புக்கு இடம் இருக்காது. அன்பா இருக்கிறவங்க அவங்க எதிரிய கூட நேசிப்பாங்கன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஆமா டாக்டர், love lives by giving and forgiving. We should love all beings. ஏன்னா all are one. Be alike to everyone. தனி மனித மனமாற்றத்தின் மூலம் சமுதாய மாற்றத்தை கொண்டு வருகின்ற இந்த இறைப்பணி, this labor of love, this transformation இன்று உலக மக்கள் அனைவரையும் ஈர்த்து ஒரே கொடையின் கீழ் கொண்டு வருகிறது. When individual changes, the society will change. When the society changes, the whole world will change. அப்படின்னா சத்யா, பகவான் பாபா எல்லா ரிலிஜன்ஸ்க்கும் பொதுவானவரா? டாக்டர், பாபா சொல்றாரு, நான் எந்த மதத்தையும் போதிக்க இங்கு வரல. அனைத்து மதங்களும் அன்பு மொழியே காட்டுகின்றன. நீ ஹிந்துவாக இருந்தா உன் மதத்தின் போதனைகளை பின்பற்றி நல்ல ஹிந்துவாக வாழ வேண்டும். அதே போல முஸ்லீமாக இருந்தா உண்மையான முஸ்லீமா இரு. கிறிஸ்துவனா இருந்தா உண்மையான கிறிஸ்துவனா வாழ கத்துக்கொள்ளுன்னு பகவான் பாபா அறிவுரை சொல்றார். Whatever be your religion, love should be the unifying force. Let different faith exist, but respect the differences among all faiths. அனைவரையும் நேசி, அனைவருக்கும் உதவி செய், யாரையும் வெறுக்காதே, யாருக்கும் தீங்கு செய்யாதே. இதுவே அனைத்து மதங்களின் அடிப்படை சித்தாந்தமாகும்னு பகவான் பாபா கூறுகிறார். அந்த அன்பு மட்டுமே மனித நேயத்தை கொண்டு வர முடியும்னு உறுதியா சொல்றார். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த அன்பு வேள்வியில், இந்த ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பங்கு பெறலான்னு பகவான் பாபா சொல்றார். மதங்களை நாம இப்படி கூட அப்ரோச் பண்ண முடியுமா என்ன? Yeah, it's quite practical. Dr. David, City Hospital Chief Doctor and MMC Dean வந்துட்டாங்களாம். மெசேஜ் வந்திருக்கு. ஓ ஜீசஸ்! ஃப்ரெண்ட்ஸ், பகவான் பாபா பத்தி பேசிக்கிட்டு இருந்ததுல முக்கியமான மீட்டிங்கை மறந்துட்டேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டீன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு
சத்யாவோட ஆபரேஷன் வீடியோ போட்டு காமிக்க போறோம். நாங்க எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கோம்னு கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ண போறோம். இது எங்களுக்கு பெரிய ரெக்கக்னிஷனை கொடுக்கும். டாக்டர் ஜான், நம்ம கெஸ்ஸை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்களேன், அந்த வீடியோ பார்க்கலாம். Good evening, doctors. Welcome. Thanks for coming. Congratulations, Dr. David. You have achieved a phenomenal breakthrough by adopting a new technique in this operation. அதோட ஃபுல் டீடைல்ஸை தெரிஞ்சுக்க தான் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் எங்களை அனுப்பியிருக்காரு. Thank you for your appreciation, sir. We take pride in this achievement. நாங்க இந்த நியூ டெக்னிக்கை அடாப்ட் பண்ணி எப்படி இந்த ஆபரேஷன் செஞ்சிருக்கிறோங்கிறத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Dr. John, please start the video presentation. Today is 24th April. We are performing a brain hemorrhage surgery. The patient name is Satya, UHG number 515134. The operation is led by Dr. David and I am Dr. John. We are a very competent team. It is a very complicated surgery and today we are going to adopt a new technique. Again, thanks to Dr. David for his experience and expertise. Hope we will have a successful operation. Oh Sai Ram, Baba, what a divine miracle. Baba தான் எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காரா? டேவிட் சார், இந்த காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷனை பகவான் பாபாவே இறங்கி வந்து உங்க மூலமா பண்ணிருக்காரு. Oh Jesus, what a miracle. நம்ம ஹாஸ்பிட்டல், நம்ம ஆபரேஷன் தியேட்டர், பட் I am not there. Dr. John is not there. எங்க ரெண்டு பேருக்கும் பதிலா பகவான் பாபா சர்ஜரி பண்றாரு. நான் பார்க்கிறது கனவா? இது எப்படி? How is it possible? ஆமா டாக்டர், பகவான் பாபாவோட டிவைன் மிராக்கிள்ஸ்ல இதுவும் ஒன்று. பகவான் பாபா கடவுளின் அவதாரம். He is the creator of the universe. He is the master of the universe. Nothing is impossible for him. ஹோ, அன்பிலீவபிள். நாங்க 2 பேர் தான் ஆபரேஷன் பண்ணோம்னு கர்வத்தோட சொன்னோமே. ஆனா எங்களுக்குள்ள பகவான் பாபாவே இறங்கி வந்து அவர் ஸ்டூடெண்ட் சத்யாவுக்கு தானே ஆபரேஷன் செஞ்சு அவர் உயிரை காப்பாத்திட்டார். This miracle is a manifestation of Bhagavan Baba's divine love. இது ஒரு சாய் மகிமா. வைத்யோ நாராயணோ ஹரிஹி. God is the doctor of doctors. He is the ultimate doctor. வெரி ட்ரூ. நாங்க ஈகோவோட பெருமையா இந்த ஆபரேஷனை நாங்க தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா தி ஆல்மைட்டி டிவைன் ஹஸ் டன் தி ஆபரேஷன்னு பகவான் பாபா புரிய வச்சுட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களால தான் பகவான் பாபா பத்தியும் சாயி மகிமா பத்தியும்
நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் டாக்டராக வந்து பகவான் பாபா செஞ்ச இந்த சாய் மகிமா கண்ணீரை வர வச்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பகவான் பாபா காட்டிய இந்த அன்புக்கு காணிக்கையா இந்த ஹாஸ்பிட்டலில் இனிமே ஸ்ரீ சத்யசாய் மகிமாங்கிற பேரில் தினமும் ஒரு இன்பேஷண்ட்டுக்கு பணம் எதுவும் வாங்காமல் ட்ரீட்மெண்ட் தரப்போகிறோம். பேஷண்ட் குணமாகி போகிற வரைக்கும் ஆற முழு செலவையும் இந்த ஹாஸ்பிட்டலே ஏற்றுக்கும். சத்யா, இந்த ஸ்கீமோட முதல் பெனிஃபிஷரி நீங்கள் தான். ஓ டியர் சாய், Please give us an opportunity to be an instrument in your divine mission. பார்த்தீர்களா தர்மராஜா, அந்த மருத்துவர்களின் அகந்தையை போக்கி அவர்களிடம் மனமாற்றத்தை கொண்டு வர பகவான் பாபா எப்பேற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் என்று. ஆம் சித்திரகுப்தரே, கருணையே வடிவான பகவான் பாபா தானே இறங்கி வந்து மருத்துவர்கள் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையை தானே செய்து தன் மாணவனையும் காப்பாற்றிவிட்டார். மேலும் அந்த மருத்துவர்களின் அகந்தையை அகற்றி அவர்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்திய இந்த செயல் ஒரு தெய்வீக மகிமாதான். இதுவே சாய் மகிமா. அனைவரையும் ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டார் பகவான் பாபா. வாருங்கள், அதற்காக நன்றி சொல்லி நாம் பகவான் பாபாவை வணங்குவோம். நமோ சாய், நமோ சாய், நமோ நமஹ.